ஒரு ஆள் போயிட்டே இருக்கிறார். அது ஒரு விபத்து, கால் முறிஞ்சு போகுது. நாட்டு மருத்துவர் என்ன செய்யறாரு, அப்படி கையால இப்படி அழுத்துக்கிறாரு. அப்புறம் இதுல மூங்கில் பட்டையை வச்சு துணியை எண்ணெயில் நினைச்சு சுத்தி போட்டு கட்டு போட்டு விட்டுறாரு. ஆனா ஆங்கில மருத்துவர்கிட்ட போனா அவர் என்ன செய்யறாரு, இதை மறுபடியும் கிழிக்கிறார். கிழிச்சு உள்ளுக்குள்ள இரும்பு தகடை வைக்கிறார். அதுல ஸ்குருவை போட்டு டைட் பண்றாரு. மறுபடியும் இந்த கிழிச்சு தோலை சேர்த்து வச்சு தையல் போட்டு விட்டுறாரு. இதுவும் கொஞ்ச காலம் கழிச்சு குணமாயி போகுது. ஆனா என்ன பண்ணுது, உடம்பு வேண்டாத பொருள் எல்லாம் வெளியில தள்ளுது. அப்ப அந்த பிளேட்டை தள்ள பாக்குது, தள்ள முடியல, ஸ்க்ரூ போட்டு முறுக்கி இருக்கு. அந்த இடத்துல வலியா வருது. டாக்டர்கிட்ட போய், டாக்டர் வலிக்குது டாக்டர், இதை எடுத்துருவோமா அப்படின்னா, வேண்டாம் வேண்டாம் சும்மா இருக்கட்டும். இல்ல வலிக்குது, ஒரு ₹1,00,000 கொண்டுட்டு வாங்க. ஏன் மறுபடியும் கிழிக்கணும், மறுபடியும் இந்த ஸ்க்ரூ எல்லாம் கழட்டணும், பிளேட் எல்லாம் வெளியில எடுக்கும், மறுபடியும் போய் தையல் போடணும். இப்ப இந்த நோயாளி கேக்குறாரு, டாக்டர் நீங்க போட்ட ஓட்டை இருக்குல்ல, அந்த ஆணி இருந்த ஓட்டை, அது எப்படி ஆறும்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, அது ஒண்ணு கவலைப்படாங்க, அது அப்படியே ஆறிடும். டாக்டர் போட்ட ஓட்டையே ஆறும் போது தானா முறிஞ்ச எலும்பு ஒண்ணு குடிக்காதா என்ன?